அன்பிற்குரியவர்களே, நாம் குருவின் காரகத்துவத்தை பார்க்க இருக்கிறோம். குரு என்பது உங்களுக்கே தெரியும். குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவே சிறந்தவர். எல்லா இடத்துக்கும் வழிகாட்டி அவர் தான். அவர் இல்லாமல் எதையும் அசைக்க முடியாது. எனவே அவரே ஏதாவது ஒரு துறையில் எந்த விதத்திலேயாவது குரு தங்களுக்கு வழிகாட்டுகிறார். தொழில் குருவாக இருக்கலாம், வீட்டில் அப்பா அம்மா அத்தனை பேருமே குருமார்களாக இருந்து நமக்கு ஒரு கட்டம் நடத்திட்டு வர்றாங்க. அது நல்லா பிரச்சனை. அதனால பெரியவர்கள், அறிஞர்கள், சமூக அந்தஸ்துடையவர்கள், ஒழுக்கமானவர்கள், மிகவும் நேர்மையானவர்கள், தான தர்ம சிந்தனை அதிகமாக இருப்பவர்கள், தியானம், தவம், துறவு, சந்நியாசம், ஆலோசனை வழங்குதல், சாஸ்திர ஞானம் சாஸ்திர ஞானத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பூஜைகள், ஆன்மீக காரியங்கள், வழிபாட்டு இடங்கள், தெய்வ ஆலயங்கள், மதப்பற்று, சமயப்பற்று, சடங்கு முறைகள், புண்ணிய காரியங்கள், யாத்திரியர்கள், இனிப்பு பண்டங்கள், தனம் சேமிக்கும் வழிமுறைகள், தனத்தை சேமிக்கிற வழிமுறைகள் இல்லையா, கொள்கை பிடிப்பு, இதெல்லாம் குருவின் காரகத்துவங்களில் சொல்லப்படுது. இதை பற்றி நம்ம பார்க்குறது. உறவு பொறுத்த வரைக்கும் குழந்தை புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. குரு இல்லைன்னா குரு கெட்டு போயிட்டால் குழந்தைகள் பாதிச்சிடும் ஜாதகத்தில். எனவே இவன் புத்திரக்காரகன், பேரன், மூத்த சகோதரனாக சொல்லப்படுகிறது. அதில் இன்னும் ஒரு இடத்துல வரும்போது சனியும் மூத்த சகோதரனாக வருவார். அதையும் பார்க்கணும். மூத்த மகன் சூரியன், மூத்த சகோதரன் சனியும் வர்றாருன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து உடம்புல பொறுத்த வரைக்கும் கால்கள், தொடை, கல்லீரல், கால் மூட்டு, வயிறு, உடல் தசைப்பகுதி, கொழுப்பு, மூக்கு பகுதின்னு சொல்லணும். மூக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாவக தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 10, 11. ஒரு பாவகத்தில் 2, 5, 10க்கு யார் காரகன்னா இவர் தான். 2ஆம் இடத்துக்கு காரகன் குருவாக வர்றார். ஏன்னா தனத்துக்கு காரகனாக இருக்கிறதுனால 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். 5 தான் காரகனா. 5க்கு காரகன் யாருன்னா குரு. ஏன்? புத்திரக்காரகன். குழந்தைகளுக்கு இவர் தான் காரகம் வைக்கிறார். 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அதனால அங்கே காரகன். தொழிலுக்கு காரகனாக வர்றார். நீதிபதிகள் போன்ற உயர் பதவிகள், நீதித்துறை, வங்கித்துறை, பொருளாதார சார்ந்த விஷயங்கள்லாம் குரு நல்லா இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். லாபத்துக்கும் குருவே வர்றார். 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். எனவே அதுக்கும் காரகம் இவர் தான் வைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இவருடைய நோய் என்னென்னா கல்லீரல் நோய், சரியா, செரிமான கோளாறுகள், கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மஞ்சக்காமாலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா? உடலில் மஞ்சள் அணுக்கள் சொல்லும் இல்லையா, உயிரணுக்களில் மஞ்சள் அணுக்கள். செவ்வாய் சிகப்பணுக்கள், சந்திரன் வெள்ளை அணுக்கள். சரிங்களா? சுக்கிரனும் வெள்ளை அணுக்கள். இந்த காமத்தெலாம் வருதுங்களா, இவங்கெல்லாம் அந்த காலத்தில் வருவாங்க. உயிரணுவை தரக்கூடியது குருவாக இருக்கிறார். மஞ்சள் அணுக்களாக புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்து இவருடைய நோயை நம்ம பார்த்துட்டோம். இவருடைய தொழில் என்னென்னா ஆசிரியர் தொழில், போதனை, கல்வி நிறுவனங்கள் நடத்துதல், அர்ச்சகர்கள், ஆலய பணி செய்வார்கள், உபன்யாசம் செய்யக்கூடியவர்கள், நீதிபதிகள், வக்கீல் தொழில் செய்யக்கூடியவர்கள், அறக்கட்டளை நடத்தக்கூடியவர்கள், நகைக்கடைகள், வங்கி பணி, ஷேர் மார்க்கெட், பைனான்ஸ் துறை, வட்டி தொழில், ஆலோசகர்கள், இதில் பாத்திரக்கடை, பூக்கடை, பூஜை பொருட்கள் விற்பவர்கள், இது பூராமே இவர்கள் தான். வேத மந்திரங்கள் போதிப்பவர்கள், ஜோதிட சாஸ்திரத்தை போதிப்பவர்கள், இது மாதிரி நிறையா. அதாவது புதனும் இதே செய்கிறாரு. புதன் புத்திக்கு காரகன், புத்திக்காரகனாக இருப்பார். இவர் அறிவுக்கு காரகன். ஞானம், எல்லா அறிவெல்லாம் இங்கேருந்து குருவிட்டிருந்து வரும். நல்லா டேட்டாக வச்சுருப்பார் தகவல்களை, புள்ளி விவரங்களை. எனவே இதை வச்சுக்கோங்க. தனக்காரகன், புத்திரக்காரகன், ஜீவக்காரகன் சொல்லுவாங்க இவரை. ஜீவக்காரகன், புத்திரக்காரகன், தனத்துக்கு காரகன் சொல்லி 3 வார்த்தையில் ஜோதிடர்கள் அவர் முடிச்சு காரகத்தை முடிப்பாங்க. சரியா? நாம் குருவின் காரகத்தை ஓரளவு லைட்டாக பார்த்துட்டோம். இவர் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, எத்தனாம் பாவத்தில் இருக்காருன்னு பார்த்துட்டு நம்ம பலன் எடுக்கிறதுக்கு இந்த காரகத்தை கொண்டு சேர்க்கணும். இவர் அங்கேருந்து கொடுக்க போகிறார்.